ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் புட்லூர் கோயிலுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இப்போ வந்துட்டுருக்காங்க. வந்தவுடனே புட்லூர் கோயிலுக்கு கிளம்பலான் இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எப்படி எதில் போகிறோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பின்னாடி இது பாருங்க, ஒன்று எங்கள் வீட்டுக்கு இதான். இப்போ நான் காரில் போக முடியாமல் ஆட்டோவில் போய் நின்றேன். ஃப்ரெண்ட்ஸில் தான் வேணும் அப்படின்னு அடம் பண்ணுது. என்ன பண்ணுறது, ஆட்டோவில் போக வேண்டியதாக இருக்குது. போயிட்டு அம்மாவை போய் பிக்கப் பண்ணின்னு அப்படியே போக வேண்டியது. அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். காரில் போகலான்னா மழை வர மாதிரி ஆட்டோவில் போக வேண்டியதாக இருக்குது. எப்படி இருக்குது இடம்? ட்ரெயினில் போட்டு ஓடுவேன். நீங்களே போய் வரதானே அலசுடா சாமி போலான்ட்டு தான் நீயும் வந்த. ஒரு நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இப்படி போனா பஸ் அப்படி வருது, பஸ் இப்படி வருது. நான் அப்படி வந்தா இங்க பாரு, மூணு பஸ் லைனா வந்துருக்கு, ரெண்டு பஸ் லைனா வருது. நான் என்ன செய்யறது? கமனம் தானே ஊர் போட்டுருக்கேன். அங்கேயே உட்காந்துருந்தவங்க சுத்திட்டு வந்ததுக்கு போனா போது எல்லாடி ஓடியாது. ஆனால் லேட் ஆயிருக்குமா பஸ்? இப்போ நம்ம புதுமணி போயிருந்தோம். அதான் சொல்கிறேன், நம்பவே முடியாது. பார்த்தா மனுஷன் தான் தயவுசெய்து இங்கேயும் கேமரா வச்சு அதே மாதிரி ஒழுங்குபடுத்துங்க. குப்பை மனுஷன் தானே. அப்படி டெய்லி அவங்களுக்கு கோசம் நான் ஃபோன் பண்ணுறேன். யார்கிட்ட பேசணும்? நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். என்னன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். நான் சொன்னேன்னா ஒரே செகண்ட் சொல்கிறேன், ஃபோன் பண்ணுறேன். சொல்லாது. ஆமாம், தெரியல என்னோட பவரை பற்றி. நான் ஃபோன் பண்ணுறேன். வந்தாச்சு. கோயில கூட்டம் இருக்கு போலது. மாமா வந்தவொடனே போகணும். இல்லை, டேடி வந்துட்டு இருக்கோம். அவர் வரட்டும். போன போய் வண்டிக்குள்ள வச்சுட்டு வந்துக்கிறாரு ஆட்டோலயே. உள்ள போயிட்டு வந்துட்டு
என்னாச்சு? அதுக்கு தான் எடுத்து சொருறாங்க பாரு. உனக்கு சொல்கிறேன்ப்பா, வேற சொருப்பா எல்லாம் வருஷம் சொருவியா? கேளுங்க, எடுக்கலாமான்னு தெரியல. என்ன புதுசா டார்ச் வேற ஆன் ஆயிடுச்சா? ஸ்வே டார்ச் ஆன் ஆயிருக்கு. ஏன் ஏதோ செய்யறாங்க ஃபங்க்ஷன். ஆமா போங்க எடுக்கவங்க. அதான் யானை எடுக்கணும். வேலை போட்டு பழக்கம் அங்கே போயிருக்காங்க. பழம் கொடுத்தாங்க. சீமந்தம் பண்றாங்க. அவங்க எங்க போயிட்டே இருக்காங்கப்பா. அவங்க எங்கன்னா பிரசாத கிடைக்குமான்னு பார்க்க போறேன். அவ்வளோ லைட்டாக எடுத்துட்டேன். சிக்கன் முடிச்சு கோயில் ஜாலியாக இருக்குல்ல. சிக்கன் முடிச்சு ஜாலியாக இருந்துச்சு. அச்சனை பண்ணுவாங்க. பழம் கொடுத்தாங்க. அதனாலதான் அம்மாவை சொன்னேன், அம்மா இப்போ புரியுதா நான் உன்னை ஏன் பழம் வாங்க வேணான்னு. உள்ள கொடுப்பாங்க. இது வேற சூழ்நிலை சொல்றீங்கல்ல சாமிக்கு. சரி சரி, ஒன்று வாசலில் கட்டிக்கலாம்னா வாசப்படியில் கட்டிக்கலாம். போடணும்ல நம்ம. நீ இதெல்லாம் காட்டணும் எடுத்து போட்டு இல்லை கோவிலுக்கு வந்தோம்ல ஜாலியாக இருக்குல்ல, அதனால் சொல்லலாம் தான். ஃபுல்லாக எனக்கு வந்து ஜாலியாக இருக்குது. கேட்காது, சவுண்டாக தான் பேசுவேன். இதுக்கு மேலே சவுண்டாக பேசணும்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு தான் பேசணும். பின்னாடி ஃபுல்லாக ஃபங்க்ஷன் தான். இங்கே எல்லாம் ஃபுல்லாக சீமந்தம் அதெல்லாம் இருக்குது. உள்ளெல்லாம் ஃபுல்லாக காலி தான். நாங்கள் நல்லா சாமி தரிசனம் பார்த்தோம். அப்புறம் லெமன் கொடுத்தாங்க. வளையல் கொடுக்கவே இல்லை இந்த வாட்டி. வாங்கினேன் இங்கே ஜாடி. அவங்க வேற பாருங்க சூப்பராக இந்த மாதிரி இருக்கு. கோவிலுக்கு போயிருக்காங்க. என்ன மாமி என்ன பண்ணிட்டு இருக்க?
சாமி பார்த்துட்டு இருக்கியா? காலையில் அக்னி அக்னி மாதிரி விநாயகர் கோயில் இருந்துச்சு. பார்த்தா அம்மா சரிப்பா. சரியா கோயில் இங்கே சூளம் என்னம்மா எல்லாம் இருக்குது. மக்கள்லாம் ஜனத்தை கூட காணும். என்ன கோயில்? புட்லூர் கோயிலுக்கு போனோம் இல்லைங்களா? அங்கே வந்து செராமிக் கடை பார்த்தோம். வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். கேட்டா எனக்காக வாங்கி கொடுத்தது சாமியாக ஹாப்பியாக கும்பிட்டு வெளியே வந்தேன்னா ஹாப்பியாக இது எனக்கு பாப்பா வாங்கி கொடுத்தா. செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயிட்டாக நல்லா பெருசாகவே இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்குது அந்த செட்டு. அப்படியே இது வந்து மீஷோவில் செக் பண்ணி பாருங்கள். இதே கலரில் வந்து 350 ரூபான்னு போட்டிருக்காங்க. சில இதில் வந்து 400 500 அப்படி இருக்குது. ஆனால் நான் இங்கே வாங்கின பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதே புட்லூர் கோயிலில் வந்து சொல்கிறதே வந்து 180 அப்படின்னு சொன்னாங்க. நான் 115 கொடுத்து வாங்கினேன். இதை 150க்கு செம ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயிட்டாக சூப்பராகவே இருக்குது இது. அப்புறம் இன்னொன்று ஒன்று வாங்கினேன், அதையும் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அங்கே 100 சொன்னாங்க. இது 100க்கு வாங்கினோம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் இது வந்து தயிர் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து 6 லிட்டருக்கு மேலே குடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்தளவுக்கு இது நல்லா பெருசு. இது வந்து 1/4 கிலோ குடிக்கிற மாதிரி இது சூப்பராக இருக்குது. ஓகே, போதே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள். அம்மாவுக்கு வந்து இட்லியும் சட்னியும், அவங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இட்லி சட்னி வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான். இப்போது சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதுதான். இந்த பொருள்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்லாம் இருக்குங்க. நீங்களும் புட்லூருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வாங்குங்க. ரேட்டுக்கு ஜாஸ்தி தான் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் பேசுனீங்கன்னா கம்மியாக தான் கொடுப்பாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன், இதெல்லாம் செம்ம ஒர்த்து. நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அப்போது இது 150க்கு ஒர்த்தா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஃப்ரைட் ரைஸ் இன்னைக்கு நல்லா இருக்காமாம்மா? எப்போ இல்லை நல்லா இருக்கான்னு கேட்டேன். அவனே தானே போட்டான். என்னடி கேப்சிகெல்லாம் பொறிக்க போட்டுனேன். கேரட்டு பொரியல் இவங்க பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க பாப்பா. அது எனக்கு அவ்வளோ பிடிக்காது கேரட் பொரியல். அம்மா நீ ரொம்ப எப்படி சொல்றதுன்னா பெருசு பெருசாக கட் பண்ணி செஞ்சேன். அவங்க கேட்டா காயா வாயில நம்ம அவ்வளோ தூரம் போய் தள்ளி போய் வாங்கிட்டேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் சிக்கன் தான் கம்மியாக இருக்குது. எப்பவுமே நிறையா இருக்கும். வேறு சிக்கனே இல்லை. அப்படியா? டாடிக்கும் கொடுத்துருது வேணாம். நீ கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுமா? பார்த்துக்கணும், எப்பவுமே வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரைட் ரைஸும் நல்லா தான் இருக்குங்க. வீட்டாண்டியே அங்கேயும் வாங்கிட்டு வருவேன். நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.